Hello guys, welcome to VERT Academy. So இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம VERT Academyல இந்த CDPO எக்ஸாமினேஷன்ஸ் பற்றின அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ நம்ம CDPO எக்ஸாமினேஷன்ஸ் வந்து 2025ல 21st மே நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படிங்கிற இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் கீழே வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டடில் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருந்தோம். ஸோ ஆக்சுவலி மேபி ஒரு சில ரீசன்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025 நோட்டிஃபிகேஷன்ஸில் வரல. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிடிபிஓக்கு எலிஜிபிள் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ தான் நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணி ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரல, நான் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும், ஏன் வரல, ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்குறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்ஸ்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரும் அப்படின்றோம்னா அதை நம்ம எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா வேகன்சிஸ், ஓகேங்களா? அதாவது சிடிபிஓ எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 109 வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலிமா அதனோட அத்தாரிட்டி வந்து சைன் பண்ணி நமக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ 109 வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது எந்த விதமான சேஞ்சஸுமே கிடையாது. பட் என்னன்னா நமக்கு 2025ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரல இந்த எக்ஸாம்ஸில், ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நெக்ஸ்ட் இது எப்படி நடக்கும் அப்படின்னா மேபி வந்து ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஈவன் தட் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ஸோ ஏன் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலன்னு சொல்லிட்டு நம்ம மெயிலும் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஆல்ரெடி வேகன்சிஸ் இது இருக்குன்னு அப்டேட் பண்ணியிருந்தீங்க, ஸோ என்ன ரீசன்ஸ்னால வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரல, இதனோட ஃபர்தர் அப்டேட் பண்ணி சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஃபைன். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று, இப்போ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸில் ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து குவாலிஃபை பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னாங்கன்னா ஸோ அப்போ அதை வந்து அடெண்டம் நோட்டிஃபிகேஷன்ஸ், அதாவது சப்ளிமெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் மாதிரி கொடுத்து இதே நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயே வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒன்று நடக்குது அப்படின்னா 21st நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் ஒரு 5-10 டேஸில் வந்து அதை வந்து அப்டேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ ஒன்று நடந்ததுன்னா அந்த மாதிரி நடக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நடந்தது அப்படின்னா இதே எக்ஸாம்ஸ்லேயே வந்து கண்டக்ட் பண்ணலாம். இன்கேஸ் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அப்போது இன்கேஸ் இந்த பாசிபிலிட்டி ஒன்று நடக்கல அப்படின்னும் போது செகண்ட் பாசிபிலிட்டி ஸோ கண்டிப்பாக 2026ல் வந்து நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு வந்து நிறைய போஸ்டிங் வந்து இந்த நான் இன்டர்வியூ, அதாவது கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் நான் இன்டர்வியூ போஸ்டிங்கில் வந்து நிறைய வேகன்சிஸ் வந்து குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. இதில் அப்போ ஒரு சில சிடிபிஓ மாதிரி இன்னும் ஒரு சில ஜாப் மட்டும் தான் இதில் இன்க்ளூட் பண்ணல, ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் 2026 எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நம்பர் ஆஃப் இந்த மாதிரி ஒரு சில போஸ்டிங்ஸ் தான் வந்து வேகன்சி வந்து ஃபில் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ தட் அப்போ நம்ம 2026ல் வந்து கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது நடக்குது, அப்படி இது எப்போ நடக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆக்சுவலி ஈச் அண்ட் எவ்ரி இயரும் நமக்கு அந்த நவம்பர் டிசம்பர் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து எப்போ என்னென்ன எக்ஸாம்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஆனுவல் பிளானர் கொடுப்பாங்க. 2026ஓட ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நவம்பர் டிசம்பர் 2025 நவம்பர் டிசம்பரில் வரும். அப்போ வந்து நம்ம பார்த்து அதே கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், மை கைண்ட் வேர்ட்ஸ், ஆக்சுவலி ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை இப்போ ஆக்சுவலாக இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் இப்போ கால்ஃபர் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வீடியோஸ் வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ அப்போ இப்போ ரீசெண்ட் டேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி நான் இந்த எக்ஸாம்ஸ்க்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன், ஃபர்ஸ்ட் டைமா இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன், ஸோ அப்போ கால்ஃபர் வந்துருக்கு இல்லைங்களா, அப்போ ஆகஸ்ட் மந்த் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. டு பி ஃப்ராங்க், இந்த 2 months அப்படிங்கிற அதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த சிடிபிஓ எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இப்போ இந்த எக்ஸாம்ஸோட சிலபஸ்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜெனரல் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் ஆர் ஹோம் சயின்ஸ். ஸோ இந்த சிலபஸை நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஒரு 8 months 9 months அந்த மாதிரி தேவைப்படும் மினிமம். அதாவது நான் சொல்றது ஃபுல் சிலபஸும் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 months தான் நமக்கு டைம் இருக்கும். ஸோ அந்த 2 months டைம் பீரியட்ல வந்து நம்ம 450 மார்க்ஸ்க்கு தேவையான ஃபுல் சிலபஸும் வந்து கவர் பண்ண முடியாது. ஸோ அப்போ நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணி ஜாபுக்கு போகணும்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆஸ் ஆன் டுடே இப்போ இந்த மொமெண்ட் இந்த செகண்ட்ல இருந்து எக்ஸாமினேஷன்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாம்ஸ் வந்து நம்ம அட்டென்ட் பண்ண போக முடியும். ஸோ அப்போ ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ தயவு செய்து அந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா நமக்கு ஈவன் சிடிபிஓ எக்ஸாமினேஷன்ஸ் வந்து லாஸ்ட்டாக 2019 நடந்தது. இப்போ வேகன்சிஸ் இருக்கு, ஓகேங்களா? 109 வேகன்சிஸ் அப்படிங்கிறது இருக்கு.
ஸோ அப்போ இந்த வேகன்சிஸை ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நமக்கு கால் ஃபார் வரது ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸ் தான். ஏன்னா வேகன்சிஸ் இருக்காது. வேகன்சிஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு எக்ஸாம்ஸ்க்கு வந்து கால் ஃபார் வரும். ஸோ அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வரப்போகிற எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து இப்போ இருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரீகால் பண்ணுங்க. ஓகேங்களா, ரீகால் பண்ணுங்க, டெஸ்ட் நிறைய அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கண்டினியூஸாக ஈவன் தட் இப்போ ஒரு ஜாப்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸோ ஒர்க் பண்ணிட்டே கூட இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆக்சுவலாக வேர்ட் அகாடமி இந்த CDPO எக்ஸாமினேஷன்ஸ் ட்ரைனிங்க்கு தேவையான அதாவது ஆன்லைன் கிளாஸஸ் அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதனோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸ்லேயே கொடுக்குறோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அது இல்லாமல் ஸோ CDPO எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நம்ம கால் ஃபார் வரும்னு சொல்லிட்டு நம்ம அகாடமியில் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ அந்த எக்ஸாம்ஸோட அப்டேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸோ CDPO எக்ஸாம்ஸ்க்குன்னு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட் இது எல்லாமே வந்துடும். ஸோ இன்னும் ஃபர்தர் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி தேவை அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாக வேர்ட் அகாடமியோட காண்டாக்ட் நம்பர் 9442493249 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.